வெல்கம் டு எபிசோட் நம்பர் 5 ஆஃப் சேல்ஸ் வித் வேல்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு வாடிக்கையாளர்களுடன் இணையும் கலை. விற்பனைனாலே ஒரு பொருளை விற்கிறது, டார்கெட்டை முடிக்கிறது, இப்படிதான் நம்ம பொதுவா யோசிப்போம் இல்லையா? ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகளோட அருமையான வார்த்தை இருந்துச்சு, உறவு பொறியியல், அதாவது ரிலேஷன்ஷிப் என்ஜினியரிங். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் நல்லா பேசுறதுக்கும் இந்த பொறியியல்னு சொல்றதுக்கும் என்னங்க வித்தியாசம்? ரொம்ப நல்ல கேள்வி. அங்கதான் விஷயமே இருக்கு. பாருங்க, நல்லா பேசுறதுங்கிறது ஒரு திறமை. அது சிலருக்கு இயற்கையாவே வரும். ஆனா இந்த பொறியியல்ங்கிறது அது ஒரு செயல்முறை, ஒரு சிஸ்டம். ஒரு கட்டிடத்தை ப்ளூ பிரிண்ட் போட்டு கட்டுற மாதிரி ஒவ்வொரு வாடிக்கையாளர் உறவையும் படிப்படியா திட்டமிட்டு உருவாக்குறது. இத சும்மா தியரியா பேசாம உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு நிஜ கதை மூலமா பார்க்கலாம். ஆரியன்னு ஒருத்தர். ஆமா ஆமா படிச்சேன். ஆரியன் ஒரு கடின உழைப்பாளி, ஆனா ஒரு ரோபோ மாதிரி. கரெக்ட். ஒரு இயந்திரத்தனமான அணுகுமுறை. கடைக்கு போவார். வணக்கம், புது ஸ்கீம் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? அவ்வளவுதான். ஆமா, பெரும்பாலான கடைக்காரங்க அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. பல மாசம் இதேதான். ஒரு கட்டத்துல ஆரியனுக்கு ஒரு விரக்தி வந்துடுது. அப்போதான் அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. அந்த ஏரியாவிலேயே ரொம்ப கோபக்காரர்னு ஒரு கடைக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட போகலான்னு முடிவு பண்றார். ஓ, இது ஒரு சவால் மாதிரி. ஆமா, ஆனா இந்த முறை ஒரு சின்ன மாற்றத்தோட போறார். இன்னைக்கு நான் எதையும் விற்க போறதில்ல அப்படின்னு, என்ன நடக்குதுன்னு சும்மா கவனிக்க போறேன். இதுதான் அவரோட எண்ணம். கடைக்குள்ள போனதும் வழக்கம் போல தன்னோட சேல்ஸ் பேக்கை திறக்கவே இல்ல. இதுதான் அந்த திருப்புமுனை, அந்த ஒரு சின்ன மாற்றம். நிச்சயமா. அவர் உள்ள பாக்கும்போது அந்த கடைக்காரர் கணக்கு புத்தகத்துல மூழ்கி போயிருக்கார். பயங்கர டென்ஷனா தலைய பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கார். இத பார்த்ததும் ஆரியன் விற்பனைய மொத்தமா மறந்துட்டார். அவர் பக்கத்துல மெதுவா போய் ரொம்ப மென்மையா, ஐயா, கணக்க அப்புறம் பாருங்க, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க, ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்க போல அப்படின்னு சொல்றாரு. ஒரு உண்மையான அக்கறையோட. வாவ், அந்த ஒரு வரி நிச்சயமா அந்த சூழலையே மாத்திருக்கும். முழுமையா மாத்திடுச்சு. அந்த கடைக்காரர் நிமிர்ந்த ஆரியனை பாக்குறாரு. அவர் முகத்துல இருந்த அந்த கோவம், அந்த எரிச்சல் எல்லாம் போய் ஒரு ஆச்சரியம், ஒரு அமைதி, லேசா ஒரு புன்னகை கூட செஞ்சதா குறிப்புல இருக்கு. இது இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. ஆனா உளவியல் ரீதியா இங்க என்ன நடந்தது? இது ஒரு சாதாரண மனிதாபிமானம் தானே? அது சாதாரணமா தெரியலாம். ஆனா உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இதுக்கு பேரு உணர்வு பூர்வமான அதிர்வு, இமோஷனல் ரெசனன்ஸ். அந்த நிமிஷம் வரைக்கும் ஆரியன் ஒரு விற்பனையாளர். ஆனா அந்த ஒரு வரியில அவர் அந்த கடைக்காரரோட உணர்வு நிலைக்கு தன்னை கொண்டு போயிட்டார். ஓஹோ. நான் உங்கள ஒரு நம்பரா பார்க்கல, ஒரு மனுஷனா பார்க்கறேங்கிற செய்திய வார்த்தை இல்லாம கடத்திட்டார். இதுதான் அந்த உறவு பொறியியலோட முதல் படி. ஆமா, ஆர்டர் பையிலிருந்து வராது. இந்த மாதிரி உண்மையான பேச்சில இருந்து தான் ஆரம்பிக்கும். புரியுது. ஆனா ஆரியனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சது. எல்லா நேரமும் இப்படி ஒரு தருணத்தை உருவாக்க முடியாதே. இத ஒரு கட்டமைப்பா, ஒரு சிஸ்டமா செய்ய முடியுமா? அதுக்கு உங்க குறிப்புகள் ஏதாவது வழிகள் இருக்கா? மிகச் சரியான கேள்வி. அதுக்கு தான் நாம இத பொறியியல்னு சொல்றோம். உங்க குறிப்புகள்ல இத ரொம்ப அழகா ஒரு 12 வழிகளா பிரிச்சிருக்காங்க. அதுல சில முக்கியமான கருவிகள பத்தி பேசலாம். அதுல முதல் கருவி ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. என்ன அது? ஒருத்தரோட பெயர். பேர் சும்மா சார்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதா? ஆமா, குமார் சார் அப்படின்னு சொல்றதுக்கும் சார்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு நரம்பியல் காரணம் கூட இருக்கு. காக்டெயில் பார்ட்டி விளைவுன்னு சொல்வாங்க. ஓ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு சத்தமான அறையில 100 பேர் பேசினாலும் யாராவது உங்க பேரை சொன்னா உங்க காது உடனே அதை கவனிக்கும் இல்லையா? ஆமா ஆமா, உண்மைனா. அது மாதிரிதான். நீங்க ஒருத்தரோட பேரை சொல்லும்போது நீங்க அவரோட மூளையோட கவனத்தை ஈர்க்கிறீங்க. இந்த உரையாடல் உங்களுக்கானதுன்னு ஒரு ஆழமான செய்தியை அனுப்புறீங்க. அது அவங்கள முக்கியமானவங்களா உணர வைக்கும். சுவாரஸ்யமா இருக்கு. பெயரை பயன்படுத்துறது ஒரு நியூராலஜிக்கல் ஷார்ட்கட் மாதிரி. சரி, இந்த உணர்வுபூர்வமான இணைப்பை உருவாக்க வேற என்ன கருவிகள் இருக்கு? இன்னொரு சக்தி வாய்ந்த கருவி உண்மையான பாராட்டு. பாராட்டு. ஆனா இது வெறும் புகழ்ச்சி மாதிரி ஆயிடாதா? ஆகாது. அதுலதான் சூட்சுமம் இருக்கு. இது வெறும் புகழ்ச்சி இல்ல, கவனிப்பு. உதாரணமா, ஒரு கடைக்கு போறீங்க. சார், உங்க கடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும், குமார் சார், உங்க கடையில இந்த மூலையில பொருட்களை அடுக்கி வச்சிருக்கிற விதம் ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கு நிச்சயம் நிறைய யோசிச்சிருப்பீங்கன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, ரெண்டாவது இன்னும் காங்கிரீட்டா இருக்கு. கரெக்ட். அங்க நீங்க பொருளை பாராட்டல, கடைய பாராட்டல, அவருடைய உழைப்பை, அவருடைய முயற்சியை கவனிக்கிறீங்க.
இந்த மாதிரி ஒரு பாராட்டு எல்லா பாதுகாப்பு கவசங்களையும் உடைச்சு ஒரு நேர்மறையான உரையாடலை தொடங்கும். சரி, இப்போ புரியுது. முதல் கட்டமா பெயர், உண்மையான பாராட்டு மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி ஒரு இணைப்பை உருவாக்குறோம். ஒரு தடவை அந்த இணைப்பு உருவானதுக்கு அப்புறம் என்ன? ஏன்னா நாம விற்பனையும் செய்யணும் இல்லையா? அருமையான கேள்வி. அங்கதான் இரண்டாவது கட்டம் வருது. உங்க குறிப்புகள்ல இத மதிப்பு பரிமாற்றம்னு சொல்றாங்க, வேல்யூ டிரான்ஸ்ஃபர். இப்போ நீங்க ஒரு சமூக இணைப்பிலிருந்து ஒரு தொழில்முறை இணைப்புக்கு நகரணும். ஆனா பொருளை பத்தி பேசாமலா? ஆமா, இங்கேயும் நீங்க உங்க பொருளை பத்தி உடனே பேச போறது இல்ல. அதுக்கு பதிலா அவருக்கு பயன்படுற ஒரு தகவலை ஒரு பரிசு மாதிரி கொடுக்க போறீங்க. தகவலை பரிசா கொடுக்கறதா? அது எப்படி? உதாரணமா, குமார் சார், பக்கத்தூர் மார்க்கெட்ல இப்போ நம்ம போட்டியாளர் ஒரு புது டிஸ்ப்ளே டெக்னிக் பயன்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அடுத்த மணி வரும்போது அதோட போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க. ஓ, இது நல்லா இருக்கே. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க எதையும் விற்க முயற்சி பண்ணல. ஆனா நீங்க வெறும் விற்பனையாளர் இல்ல, சந்தையை தெரிஞ்ச ஒரு ஆலோசகருங்கிற எண்ணத்தை அவர் மனசுல விதைக்கிறீங்க. உண்மைதான். இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். விற்பனையாளரிடமிருந்து ஆலோசகரா மாறுறது. ஆமா, நீங்க ஆர்டர் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறீங்க. இதுதான் அந்த மதிப்பு பரிமாற்றம். அருமை. அப்போ முதல் கட்டம் உணர்வுபூர்வமான இணைப்பு, இரண்டாம் கட்டம் மதிப்பு பரிமாற்றம். இதுக்கு பிறகு அந்த உறவு உறுதியாகிடுமா? கிட்டத்தட்ட. ஆனா அதை இன்னும் வலுவாக்க ஒரு மூன்றாவது கட்டம் இருக்கு. அதுதான் இந்த முழு கட்டமைப்புக்கும் அடித்தளம். நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல், ட்ரஸ்ட் சாலிடிஃபிகேஷன். ஓகே, நம்பிக்கையை உறுதிப்படுத்துறது. இது எப்படி செய்யறது? இது நீங்க என்ன செய்றீங்கங்கறத விட நீங்க என்ன செய்யாம இருக்கீங்கங்கறத பொறுத்தது. இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே. என்ன செய்யாம இருக்கணும்? 2 முக்கியமான விஷயங்கள். 1, கட்டாயமில்லாத விற்பனை. ஒருவேளை அந்த கடைக்காரர்கிட்ட உண்மையிலேயே ஸ்டாக் அதிகமா இருக்குன்னு அவர் சொன்னா, உங்க டார்கெட்டுக்காக அவரை வற்புறுத்தக்கூடாது. ஆனா அது அப்போதைக்கு விற்பனையை பாதிக்குமே. தற்காலிகமா ஒரு ஆர்டரை இழக்கலாம். ஆனா நீங்க ஒரு நிரந்தரமான வாடிக்கையாளரை சம்பாதிக்கிறீங்க. பரவாயில்ல சார், ஸ்டாக் இருக்குல்ல, உங்க வியாபாரம் தான் முக்கியம், அடுத்த முறை பாத்துக்கலான்னு சொல்ற அந்த ஒரு வரி 10 ஆர்டருக்கு சமம். ஏன்னா இவர் என் நலனை பற்றியும் யோசிக்கிறாருங்கிற நம்பிக்கை வரும். அத மறக்கவே கூடாது. அந்த சின்ன செயல் இவர் சொல்றது செய்வாருன்ற நம்பகத்தன்மைய 100 மடங்கு அதிகரிக்கும். இந்த சின்ன சின்ன நம்பிக்கைகள் தான் ஒரு உடைக்க முடியாத உறவா மாறும். அப்போ நான் புரிஞ்சுகிட்டது சரிதானான்னு பார்க்கறேன். இது வெறும் டிப்ஸ் லிஸ்ட் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. முதல்ல உணர்வுபூர்வமான அதிர்வு மூலமா ஒரு கனெக்ஷன், அடுத்து மதிப்பு பரிமாற்றம் மூலமா உங்களை ஒரு ஆலோசகரா நிலைநிறுத்துறது, கடைசியா நம்பிக்கையை உறுதிப்படுத்துறது மூலமா அந்த உறவை நிரந்தரமாக்குறது. இதுதான் அந்த உறவு பொறியியல். மிகச்சரிய தொகுத்தீங்க. இந்த செயல்முறையோட தத்துவத்தை தான் உங்க குறிப்புகளோட இறுதியில சில கூர்மையான வரிகள்ல கொடுத்திருக்காங்க. ஆமா, அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஒரு வரி, ஆர்டர் என்பது ஒரு காகிதம், ஆனால் உறவு ஒரு பரம்பரை சொத்து. எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? ஒரு ஆர்டர் பேப்பர் அன்னிக்கூட முடிஞ்சிடும். ஆனா நீங்க இந்த பொறியியல் மூலமா உருவாக்குற உறவு, அது உங்களுக்கு பல வருஷங்களுக்கு பலன் கொடுக்கும். இன்னொரு வரியும் இருந்துச்சு, கடைக்காரர் பொருளை தேடவில்லை, ஒரு நம்பிக்கையான முகத்தை தேடுகிறார். ஆமா, ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பொருளை எங்க வேணும்னாலும் வாங்கிடலாம், ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணிடலாம். ஆனா அந்த நம்பிக்கைய, அந்த ஆலோசனைய, அந்த மனித தொடர்பை ஆன்லைன்ல வாங்க முடியாது. அதுதான் ஒரு விற்பனையாளரோட உண்மையான மதிப்பு. கடைசி வரி, பொருளால் முதல் விற்பனை, நடத்தையால் தொடர் விற்பனை. அதுதான் இந்த முழு உரையாடலோட சாராம்சம். ஒரு நல்ல பொருளால நீங்க ஒருத்தட்ட ஒரு முறை வித்துடலாம். ஆனா அவர் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வரணும்னா உங்க நடத்தை, அதாவது நீங்க உருவாக்குற அந்த மதிப்பு, அந்த நம்பிக்கை தான் காரணம். தொழில்நுட்பம் வளர வளர இந்த மனித தொடர்பு தான் உங்களை மத்தவங்களிருந்து தனிச்சு காட்ட போற மிகப்பெரிய சக்தியா இருக்கும். நிச்சயமா. இந்த உரையாடல் விற்பனையை நான் பார்க்கிற விதத்தையே ஒரு மாதிரி மாத்திடுச்சு. இது வெறும் யுக்திகளை பற்றியது இல்ல, இது மனிதர்களை ஆழமா புரிஞ்சுக்கிறத பற்றியது. ஆரியன் கதையிலிருந்து நாம பார்த்த இந்த 3 கட்டங்கள் வரைக்கும் எல்லாமே இதத்தான் சொல்லுது. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்குமே ஒரு சின்ன சிந்தனை. உங்க வாடிக்கையாளர் உறவை ஒரு வங்கி சேமிப்பு கணக்கு மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சந்திப்புல உங்க பொருளை பத்தியோ ஆர்டரை பத்தியோ பேசுறதுக்கு முன்னாடி அந்த உறவு கணக்குல ஒரு சின்ன பணமில்லாத முதலீட்டை எப்படி செய்ய போறீங்க? அது அவரோட பேரை,
ஒரு முறை அக்கறையா சொல்றதா இருக்கலாம், இல்ல அவரோட உழைப்ப பத்தின ஒரு சின்ன பாராட்டா இருக்கலாம், இல்ல சந்தைய பத்தின ஒரு உபயோகமான தகவலா இருக்கலாம். அந்த சின்ன முதலீடு எதிர்காலத்துல என்ன மாதிரியான மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொண்டு வரும்னு சிந்திச்சு பாருங்க.